நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கா, அந்த முத்துப்பாண்டி ட்ரெஸ் கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வர்றதுக்குள்ள நாங்க கிளம்புறோம்க்கா. எத்தனை மணிக்குக்கா பஸ் வரும்? பஸ் வர்றதுக்கு 1/4 மணி நேரம் டைம் இருக்கு. நீங்க இப்ப கிளம்புனா சரியா இருக்கும் ஜோதா. சரி, 2 பேர் போய் கிளம்புங்க. நான் உங்களுக்கு ஒரு மொபைலும் கொடுத்து விடுறேன். மறக்காம அங்க போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடணும். சரிக்கா, நாங்க கிளம்பி தான் இருக்கோம். நானும் கிளம்பிட்டேன்க்கா. ஆனா தனியா போறதுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீயும் எங்க கூட வந்தா நல்லா இருக்கும்க்கா. அதான் நான் கூட வரல சஞ்சு, பயப்படாத. சரிக்கா, நாங்க கிளம்பட்டுமா? சரி வா சஞ்சு, போவோம். சரி ஜோதா. அக்கா, நாங்க போயிட்டு வரோம், சீக்கிரமா வந்துரு. ஜோதா கொஞ்சம் நில்லு. இந்த பேக்ல செல்லு காசு எல்லாமே வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ, பத்திரமா வச்சுக்கோங்க. அங்க போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சஞ்சு, பேக்கை வாங்கிக்கோ. இல்ல நீயே கொண்டுட்டு வா. சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம், நீ பார்த்து பத்திரமா வந்துரு. அக்கா, உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்போம், நீ சீக்கிரம் வந்துருக்கா, எங்களுக்கு பயமா இருக்கு. எப்படியாவது அந்த முத்துப்பாண்டி கண்ணில் படாம வந்திருக்கா. சரிக்கா, போயிட்டு வரேன்க்கா. அந்த பாட்டியை வேற நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஜோதாவும் சஞ்சுவும் கூட பார்த்ததில்ல. ஆனா எப்படி கண்டிப்பாங்கன்னு தெரியலையே. சரி, ஃபோன் வச்சிருக்காங்கல்ல, நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். பாட்டி, நான் தான் ராதா பேசுறேன். ஜோதாவையும் சஞ்சுவையும் பஸ் ஏற்றி விட்டுருக்கேன் பாட்டி, வந்துட்டு இருக்காக. அவங்க வந்த உடனே எனக்கு மறக்காம ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிருங்க பாட்டி. நீங்களும் ஜோதாவும் சஞ்சயும் பார்த்துருக்க மாட்டீங்களா பாட்டி? அவங்க நம்பரை உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க பாட்டி. நான் எப்படியும் ஒரு 10 மணிக்குள்ள வந்துடுவேன் பாட்டி. வந்த உடனே கூப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க பாட்டி. ரொம்ப நன்றி பாட்டி. சரி பாட்டி, நான் ஃபோனை வச்சிடட்டுமா? ஜோதாவும் சஞ்சுவும் இது வரைக்கும் எங்கேயும் ஒத்தியில போனதே கிடையாது. பஸ்ல வர தனியா அனுப்பி விட்டுருக்கோம். எப்படிதான் போறாங்கன்னு தெரியலையே. அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வந்தாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இந்த முத்துப்பாண்டி வர்றதுக்குள்ள நம்மளும் சீக்கிரம் கிளம்பணும். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் அங்க போயிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம கிளம்ப ஆரம்பிக்கணும். நாமளே ஃபோன் போட்டுடலாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க பஸ்ல போயிட்டு இருப்பாங்க, அவங்களால ஃபோனை எடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மணி என்ன ஆயிடுச்சு? 4 ஆயிடுச்சு. அப்ப கண்டிப்பா அவங்க போயிருப்பாங்க. சரி, நம்மளே ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் எங்க வச்சேன்? அந்த உரல் மேல தான் இருக்கு. ஃபோனே வருது. ஜோதா தான் ஃபோன் போடுறான்னு நினைக்கிறேன். ஹலோ ஜோதா? ஏடி ஜோதா, நான் தான் அக்கா பேசுறேன், கேக்குதா? அக்கா, நானும் சஞ்சுவும் அந்த பாட்டியை பார்த்துட்டோம். நீ பத்திரமா சீக்கிரம் கிளம்பி வாக்கா, அந்த முத்துப்பாண்டி கிட்ட மாட்டிக்காத. சரிட்டி ஜோதா, இதோ நான் இப்ப கிளம்பி வந்துடுறேன். நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. அக்கா வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன், சரியா? சரிக்கா, நீ எங்களை பத்தி கவலைப்படாத. நானும் சஞ்சுவும் இந்த பாட்டி வீட்டுல பத்திரமா இருக்கோம். இதோ இந்த பாட்டி கிட்ட போனை கொடுக்குறேன், பேசு. ஹலோ பாட்டி. சஞ்சுவையும் ஜோதாவையும் பத்திரமா பார்த்துக்கோங்க பாட்டி, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி பாட்டி. சரி பாட்டி, வச்சுட்டா? இப்போ நம்ம எப்படி போறதுன்னு தெரியலையே. இதை விட்டா வேற பஸ்ஸே கிடையாது. நீ நைட்டு தான் பஸ் இருக்கு. நைட்டு வரைக்கும் நம்ம இங்க இருந்தா முத்துப்பாண்டி கிட்ட நம்ம மாட்டிக்குவோம். எப்படி போறது? சரி, ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டு அப்புறம் எப்படி போகலான்ட்டு யோசிக்கலாம். ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா லிஃப்ட் கேட்டு போயிட வேண்டியதுதான். மெயினா சர்டிஃபிகேட்டும் ஃபோனும் எடுத்து வச்சுக்குவோம், அதுதான் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம இப்ப கிளம்பிட்டோம், எப்படி போறது? சரி, ஏதாச்சும் வண்டி வந்தா போயிட வேண்டியதா. அதோ அங்க ஒரு லாரி வர்ற மாதிரி இருக்கு, அந்த லாரியில ஏறி போயிட வேண்டியதுதான். நல்ல வேலை நிக்குது. கடைன்னு போய் பின்னாடி போய் உட்காந்துக்குவோம். அப்பா, ஏறி உட்காந்தாச்சு. நல்ல வேலை டிரைவர் பார்க்கல. என்ன இது, வண்டி நின்றுச்சு, என்னன்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சா?
இந்த இடத்துல இறங்குனா சீக்கிரம் போயிடலாமா? சரி பார்ப்போம். இது எந்த இடம்னு வேற தெரியலையே. இது வரைக்கும் நான் இந்த இடத்த பார்த்தது கூட இல்லை. அச்சுச்சோ, முத்துப்பாண்டி நிற்கிற மாதிரி இருக்கு. ஐயோ கிருஷ்ணா, என்ன இது சோதனை! நான் யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க கண்ணு முன்னாடி என்னை கொண்டு வந்து நிப்பாட்டுறியே. ராதா, எப்படியாவது தப்பிச்சிரு. ராதா, அப்படியே கீழே குதிச்சு ஓடிரு. இந்த முத்துப்பாண்டி கிட்ட மாட்டிட்டோம், அவ்வளோதான், நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தம்பி தங்கச்சி வேற அங்க இருக்காங்க. இப்போ என்ன பண்றது? ஏய் செல்லம், எங்க போற? ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடுற? நில்லு, நில்லுடி. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். தப்பிச்சு போக பாக்குறியா? எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். நான் ஊரெல்லாம் கூட்டி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா நீ என்னை அவமானப்படுத்திட்டு போலான்னு பாக்குறியா? விட மாட்டேன்டி. நில்லு ராதா, நில்லுடி. வாடி, எங்கடி ஓடுற? என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்க? உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்டி. உன்னை கல்யாணம் பண்ணி மகாராணி மாதிரி வச்சுக்கலாம்னு நினைச்சா என்கிட்டயே வம்பு பண்ணிட்டு இருக்கியா? வாடி நீ. என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். யாராவது என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னை விடு, என்னை விடு, என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். யாராவது என்னை காப்பாத்துங்க. என்னை விடு, என்னை விடு. டிஷ்யூம். வண்டியில ஏறுங்க. அச்சுனரி பில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு, இவனோட சொல்லு பொய்க்காது. எதிரியை கொல்லு, இமயத்தை வெல்லு, உனக்கு ஒரு எல்லை கிடையாது. டேய், என் செல்லத்தை தூக்கிட்டு போறான், பிடிங்கடா அவனை. யார் அவன்? உங்களை எதுக்கு கூட்டிட்டு போறான்? உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லணும்னா சொல்லுங்க, சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். சரிங்க, விட்டுருங்க. நீங்க எங்க போகணும்னாலும் சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன். எங்க ஏதாவது பேசுங்க. உங்க பேர் என்ன? அதையாவது சொல்லுங்க. சொல்றேங்க. என் பேர் ராதா. எனக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும் இருக்காங்க. அம்மா என்ன சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா தான் எங்களெல்லாம் வளர்த்தது. எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. வீட்டில் இருக்கிற பொருளை கூட வச்சு சீட்டாடுவாங்க. அந்த முத்துப்பாண்டி எங்கள் ஊர் பெரிய வீட்டோட பையன். காசு பணம் எதுவும் தேவை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் தான் கடனாக வாங்கிக்குவோம். ஒரு நாள் எங்கள் அப்பா சீட்டு விளையாட எதுவுமே இல்லாமல் என்னை வச்சு சீட்டு விளையாண்டாங்க. அதில் தோத்தும் போயிட்டாங்க. ஏற்கனவே அப்பா முத்துப்பாண்டி கிட்ட 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி சீட்டு விளையாண்டுருக்காங்க. அதனால அந்த முத்துப்பாண்டி நான் அவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை கட்டாயப்படுத்திட்டு இருக்கான். இடிஞ்சா எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் நான் வந்தேன். முத்துப்பாண்டி கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்பதான் நீங்க என்ன காப்பாத்துனீங்க. தம்பியும் தங்கச்சியும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நான் போகணும், எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓ மை காட், இவ்ளோ நடந்திருக்கா? சரிங்க, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் போய் உங்களை டிராப் பண்ணிடுறேன். சரிங்க.